இயேசு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து பயப்படாத, பயப்படாத, நாளைய தினத்தை குறித்து கலங்காதே. ஒரு நாள் நீ நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு, சத்துரு நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு. நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும். எஸ் எஸ், ஆமென். நாளைய குறித்து பயந்து பயந்து இருக்கிறீங்களா? என்ன ஆக போகுதோ? ஹல்லேலூயா. அப்படி 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 பயந்த இரவுகள் உண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே கை தூக்குவோம், எல்லாருமே கை தூக்குவோம், தெரியும். அப்படி பயந்த இரவுகள். ஆமென். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு ஏசபேல் எலியாவை சந்திக்க வாரானா, இன்னைக்கே தூதன் வந்து தட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு பிரச்சனைன்னா இன்னைக்கு அவருக்கு தெரியும், இன்னைக்கு வருவார். அவர் வரலையா, நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன். மோர்தெக்காய்க்கு ஆமான் நாள் குறிக்கிறான். ஆதார் மாதம் 12ஆம் தேதி தானே அவன் குறித்த நாள். 13ஆம் தேதி 12ஆம் மாதம், 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, ஒரே நாள்ல. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் யூதர்களுக்கெல்லாம் கலக்கம். சூசான் நகரமே கலங்கிட்டு. நாள் நெருங்கிட்டே இருக்கு. அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போடுறான். என்ன பிளான்? நாளைக்கு இந்த மோர்தெக்காயை தூக்குல போடணும். நாளைக்கு. ஆமா, இந்த சத்துருவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது. இன்னும் கஷ்டப்படுத்தும். ஏன்னா அவன் பார்வையில ரெட்டுடுத்தி யாரு மோர்தெக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது. ஆனா மோர்தெக்காய்க்கு இன்னும் திமிரு அடுங்கலைன்னா யார் பார்வைக்கு தெரியுது? ஆமான். கர்த்தர் அப்படிதான் வைப்பார். அப்ப உன்கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் சத்துருக்கு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் இருக்கும். என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒண்ணு இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார். அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல. ஆமே. சிலர் ஒண்ணு அது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க பேரே மாத்தாம இருக்கிறோம்.